வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோதஸ் கலர் சேனல்ல செய்யக்கூடிய ரெசிபி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். டொமேட்டோ பார்த்தும் மசால் வடையும் செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் நம்ம முட்டைக்கோஸ் செய்யும்போது ஸ்மெல் வரும். நீங்க கொஞ்சமா லெமன் சேர்த்துட்டீங்கன்னா ஸ்மெல் வராது. நம்ம செய்ய போற டொமேட்டோ பாத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தக்காளி பழமான எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி, பட்டாணி, வெல்லம் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஏலக்காய், பட்டை, பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிருக்கு. காஷ்மீர் மிளகா, இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால கூட நான் எடுத்திருக்கேன். 10 மிளகா இருக்கு. வர கொத்தமல்லி, மிளகு, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், இஞ்சி ஒரு துண்டும், 3 பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ டொமேட்டோ பாத்துக்கு ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கலாம். லைட்டாக கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகு, கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததான் மிளகா, அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததான் வர கொத்தமல்லி, எல்லாத்தையும் லைட்டாக இளவரப்பாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த டொமேட்டோ பாத்துக்கு ரொம்ப டேஸ்டி கொடுக்குறது இந்த பேஸ்ட் பதத்தில் நம்ம அரைக்கிறது தான். நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பூண்டு, இஞ்சி, தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சிருக்கிறதுலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து. இன்னைக்கு டொமேட்டோ சாதம் செய்ய பாசிமதி அரிசியை ஒரு மணி நேரம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ குக்கரில் தான் டொமேட்டோ பாத்து செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் முந்திரி, வெங்காயம், கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், பட்டாணி எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்த டொமேட்டோ பாத்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதில் உப்பு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் பாத்தில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம டொமேட்டோ பாத்துக்கு இந்த மசாலா தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நம்ம தக்காளி சாதம் எப்பவுமே இதே மாதிரி தான் நம்மளும் செய்வோம். நம்ம இனிப்பு கொஞ்சம் லைட்டாக வெள்ளை சேர்க்க போகிறோம். இனிப்பு அந்த புளிப்பெல்லாம் நம்ம மதிய நேரத்தில் லஞ்ச் டைமில் பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சமாக வெள்ளத்தை தட்டி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப இனிக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக லைட்டாக வெள்ளை தட்டி சேர்த்துக்கேன். இப்போ 1 கப்பு பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கதை அதையும் சேர்த்து. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ டொமேட்டோ பாத்துக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஒரு விசில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொதி வந்தோட விசில் போட்டோம்னா பொங்கி வராது. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நல்லா சிம் அடங்கிடுச்சு. இப்போ அதை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா போடணும். நல்லா டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூக்கலாம். இப்போ இந்த ரெடி ஆகிருக்க டொமேட்டோ பாத்தை ஒரு பவுலில் வாழையில சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படியே பிரியாணி மிஞ்சிற டேஸ்ட்டில் இருக்கும் டொமேட்டோ பாத்.
பார்த்துக்கு சைடு டிஷ்ஷாக மசால் வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ரவை 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகு, மஞ்சத்தூள், சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, தேங்காய், துருவின தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஜாரில். அடுத்ததாக தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாம. இப்போ மசால் வடைக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், ரவை சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அதனால கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், சோம்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தோம்னா தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மிளகை கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாத்தூள் எல்லாம் காரத்துக்கு சேர்த்துருக்கோம், கரம் மசாலாலாம், அதனால கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கூட போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு, வடைக்கு தேவையான நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வடை. இன்னைக்கு நம்ம மசால் வடையை வாழை இலையில தான் தட்டிக்கிறோம். நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு, எண்ணெய் செட்டில் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க வடையையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசால் வடை வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி விட்டு நல்லா வடை வெந்து வந்துருச்சு. நல்ல ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ அந்த வெந்த வடையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச டொமேட்டோ பாத்தை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதை நம்ம இதை பரிமாறிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாம். இதே மாதிரி டொமேட்டோ பார்த்து மசால் வடையை செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு டைம் செய்யுங்க. இப்போ செஞ்ச டொமேட்டோ பார்த்து மசால் வடையும் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.